سورة الكهف. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم به من علم ولا لآبائهم كبرت كلمة تخرج من أفواههم إن يقولون إلا كذبا فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் யுஏஇல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வார ஜும்மாவுடைய உரையையும் நாம் தமிழிலே உங்களுக்காக வேண்டி இங்கே மொழிபெயர்த்து தருகிறோம். இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பு ஓதுவீராக உன் இறைவன் மாபெரும் கொடையாளி என்கின்ற தலைப்பு. சகோதரர்களே, அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே உரியது. மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவருடைய தோழர்கள் மீதும் உலகம் முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் அல்லாஹ் பொழிவானாக. அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே 2வது அத்தியாயத்திலே 282வது வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான். வத்தகுல்லாஹ வயுஅல்லிமுகுமுல்லாஹு வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், ஏனெனில் அல்லாஹ் தான் உங்களுக்கு நேரிய இவ்விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றான். தவிர அல்லாஹ்வே எல்லா பொருட்களையும் பற்றி நன்கறிபவன். இறைவன் கூறியபடி இறையற்றுடன் வாழ்வதற்கு அறிவு ஞானம் அவசியமாக தேவைப்படுகிறது. எனவே நான் நல்ல அறிவை தேடிக்கொள்ள வேண்டும். கல்வி அறிவை தேடுவது அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் அவருடைய திருமறையிலே 96வது அத்தியாயத்திலே 1 முதல் 5 வசனம் வரை அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றார். இக்ராஉ பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ராஉ வரப்புக்கல் அக்ரம் அல்லதி பில் காலம் அல்லமல் இன்சானு மாலம் யாலம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றார். யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான், ஓதுவீராக. இறைவன் மாபெரும் கொடையாளி. அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூல்கள் வாசிப்பது அறிவு அதிகப்படுத்துகிறது. ஒரு முஸ்லிம் வாசிக்கக்கூடிய நூல்களில் மிக சிறந்தது குர்ஆன் ஆகும், இந்த திருக்குர்ஆன் ஆகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் 26வது அத்தியாயத்திலே 20வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கின்றான். அந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கும் பொழுது, எனவே நீங்கள் குர்ஆனில் உங்களுக்கு சுலோகமான அளவு ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ் அவருடைய திருமறையிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிமிலே 804வது வரக்கூடிய ஹதீஸ், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஏனெனில் நிச்சயமாக அது மறுமை நாளிலே அதனை ஓதக்கூடியவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள். சகோதரர்களே, மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே
1வது அத்தியாயத்திலே 53வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கின்றார். அந்த வசனத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது சுனூரிஹிம் ஆயாத்தினா ஃபில் அவாஃபிகி வ ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக் வலம் யஃபி பிரப்பிக அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். நிச்சயமாக இவ்வேதம் உண்மையானது தான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகளை உலகத்தின் பால் கோணங்களிலும் அவர்களுக்குள்ளேயே சீக்கிரமே நாம் அவர்களுக்கு காண்பிப்போம். நபியே, இறைவன் நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது உமக்கு போதுமானதாக இல்லையா? அவ்வாறே நாம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் அவருடைய வரலாற்றையும் மேலும் கண்ணியம் நிறைந்த இமாம்களின் வரலாற்றையும் இறை நேசர்களின் வரலாற்றையும் படிக்க வேண்டும். முஸ்லிம்களே, சிறந்த வாசிப்பு கல்விக்கு ஒரு திறவுகோலாக இருக்கிறது. இதன் மூலம் மார்க்க சட்டங்களையும் முன்னோர்களின் சிறப்புகளையும் அறிய முடிகிறது. இதன் மூலம் நாம் வாழ்க்கையிலும் மரணத்திலும் பிறகு உயர்ந்த நிலையை அடைய முடிகிறது. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலே 58வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காமிக்கின்றான். ஃபதரப்பனா அலா அஸ்னிஹிம் ஃபில் காஃபி சினீனா அதாதா என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துகிறான். இந்த சங்கை மிக்க திருக்குர்ஆனை குகைவாசிகளை பற்றி கூறுகிறது. அவரிடம் எப்போதும் ஒரு நூல் இருந்ததை நமது கவனத்திற்கு இது கொண்டு வருகிறது. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 18வது அத்தியாயத்திலே 9வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றார். அந்த வசனத்தை அல்லாஹ் கூறுகிறான், வதூலா துதீனு ஃபயுதீனூன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றார். அஸ்ஹாபுல் கௌஃப் என்று சொல்லக்கூடிய அந்த குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது குகையில் இருந்த பற்றி அந்த குகையில் இருந்தோரும் சாசனத்தை அடைந்தோரும் நம்முடைய ஆச்சரியமான அத்தாட்சிகளில் நின்று உள்ளவர்கள் என்று எண்ணுகிறீரோ? மேல் கூறிய வசனத்தில் அல்லாஹ் அர் ரஹீம் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். அர் ரஹீம் என்று சொன்னால் நூல் என்பதாகும். அவர்கள் எப்போதும் உறுதியாக பின்பற்றி நடக்கும் மார்க்க சட்டங்கள் அடங்கிய நூலாகும் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கமாக இருக்கிறது. இதுவே புத்தகம் வாசிப்பதின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. பயணத்தில் இருக்கும் போது நாம் நூல்கள் வாசிக்க வேண்டும். நமக்கு முன்னர் வாழ்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அதன் சிறப்பை அறிந்து பிறருக்கு புத்தகம் வாசிப்பதின் அவசியத்தை வலியுறுத்தி வந்தார்கள். சகோதரர்களே, மாபெரும் இலக்கிய மேதையான கலீல் இப்னு அஹ்மத் அவர்கள் இப்படி கூறுகிறார்கள், நான் எந்த விஷயத்தை கேள்விப்பட்டாலும் உடனே அதனை நான் எழுதி வைத்துக் கொள்வேன். அப்படி எழுதி வைத்துக் கொண்டால் உடனடியாக மரணம் செய்து கொள்வேன். நான் மரணம் செய்து கொண்டதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக எப்போதும் பலனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பதாக இந்த மேதை அதிகமாக புத்தகம் வாசிக்கும் பழக்கம் உள்ளவராக இருக்கின்றார். முமின்களே, வாசிப்பதின் மூலம் ஒரு முஸ்லீம் எண்ணிலடங்காத ஞானங்களை பெற முடியும். இன்றைய காலகட்டத்தில் பல நூல்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு நமக்கு மிக இலகுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த நவீன உலகில் நூல்கள் வாசிப்பதற்கு தகவல் நுட்பம் மிக உறுதுணையாக அமைகிறது. நமது ஜும்மா மொழிபெயர்ப்பு போன்ற மின்னஞ்சல்கள் வழியாகவும் மடிக்கண்ணி போன்ற மின்னணு சாதனம் மூலமாகவும் இ பேப்பர் இ புக்ஸ் வாசிப்பதை அதிகப்படுத்தலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலனுள்ள தகவல்களை படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். புதிதான செய்திகளை வாசிக்கும் ஆற்றலை வளர்ப்பதற்கு உங்கள் பிள்ளைகளையும் தூண்டுங்கள். ஒரு நாளிலோ அல்லது ஒரு வாரத்திலே புத்தகம் வாசிக்க குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க சொல்லுங்கள். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே மேலும் குறிப்பிட்ட காமிக்கின்றான். 68வது அத்தியாயத்திலே 1வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றார். அந்த வசனத்திலே யா அய்யுஹல்லதீன 68வது வசனத்திலே 1வது வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறும் பொழுது, எழுதுகோள் மீதும் இன்னும் அதன் மூலம் அவர்கள் எழுதுவதன் மீதும் சத்தியமாக, யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவரையும் உதவி புரிவாயாக. அல்லாஹ்வுடைய திருமறையிலே 4வது அத்தியாயம் 59வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காண்பிக்கும் பொழுது, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கு உங்களில் நேர்மையாக அதிகாரம் வசிப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் மீது ஸலவாத் சொல்லும் செயலை தன்னிடமிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய இந்த செயலை தன்னிடமிருந்தே தொடங்கி அதில் மலக்குமார்களையும் சேர்த்து உண்மை முஸ்லிம்களாகிய நம்மையும் அல்லாஹ் சொல்கிறான். 33வது அத்தியாயம் 56வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றார்.
இந்த நபியின் மீது அல்லாஹ் ஸலவாத் ஓதி அருள் புரிகிறான். மலக்குகளும் அவருக்காக ஸலவாத் ஓதி அருளை தேடுகிறார்கள். மூமின்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத் சொல்லி அவர் மீது சலாம் சொல்லுங்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 384வதாக வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது, நீங்கள் யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறீர்களோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அதிகமான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமான முறையிலே ஸலவாத் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இங்கே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் இன்னும் ஈடற்றத்தையும் சலாமினும் அமைதியையும் பரக்கத்திலும் நற்பாக்கியங்களையும் தந்தல்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் கலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு ஆகியோர்களை, சங்கில் நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகி எங்கள் அனைவரையும் நீ புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உன்னிடம் பலன் தரக்கூடிய கல்வியை கேட்கிறோம். மேலும் அஞ்சி நடக்கக்கூடிய உள்ளத்தை கேட்கிறோம். எப்போதும் திக்ரு செய்யும் நாவை கேட்கிறோம். விசாலமான உயர்தரமான ரிஸ்கை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல அமல்களை, உடலில் ஆரோக்கியத்தையும், ஆயுட்காலத்திலும், குழந்தை செல்வத்திலும் பரக்கத்தையும் நாங்கள் உன்னிடம் அன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு பலன் தரக்கூடியவற்றை எங்களுக்கு கற்று தருவாயாக. நீ கற்று தந்ததை எங்களுக்கு பலனுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களுக்கு இறையச்சத்தை தருவாயாக. மேலும் அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக. நீயே அதனை தூய்மைப்படுத்துவதில் சிறந்தவனாக இருக்கின்றாய். யா அல்லாஹ், நீ அதற்கு பொறுப்பாளனாகவும் நிஜமானனாகவும் இருக்கின்றாய். எங்கள் அனைத்து காரியங்களின் இறுதி முடிவில் அழகாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் எண்ணங்களை சீர்படுத்துவாயாக. எங்கள் மனைவிமார்களிலும் சந்ததியர்களிலும் நீ எங்களுக்கு பரக்கச் செய்வாயாக. மேலும் அவர்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. எங்கள் நண்பர்களுக்கு உதவி புரிவாயாக. எங்கள் அந்தஸ்துகளை உயர்த்தி விடுவாயாக. எங்கள் நன்மைகளை அதிகப்படுத்தி விடுவாயாக. எங்கள் பாவங்களை விட்டு அகற்றி விடுவாயாக. முடிவில் நல்லவர்களுடன் எங்களை மரணிக்கும்படி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைத்து பாவத்தையும் மன்னித்து விடுவாயாக. எங்கள் அனைத்து கவலைகளையும் போக்கி விடுவாயாக. கடன்களை நிவர்த்தி செய்து விடுவாயாக. நோயாளிகளை குணப்படுத்தி விடுவாயாக. தேவைகளை மேன்மையாக்கி விடுவாயாக. மேலும் நிறைவேற்றி விடுவாயாக. அகிலத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து பக்குவப்படுத்தும் நாயனே, எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. மேலும் நரக நெருப்பினுடைய அந்த வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அமீரக தேசத்தின் எங்கள் தலைவர், எங்கள் காரியங்களின் மன்னர் ஷேக் கலீஃபாவையும் மற்றும் அவரது பிரதிநிதியையும் நீ நேசித்தவாறு, புரிந்து கொண்டவாறு உதவி புரிவாயாக. மேலும் அவரது சகோதரர்களை அமீரகத்தின் நடுவர்களாக நிலைப்படுத்துவாயாக. உயிரோடு உள்ள மற்றும் மரணித்த முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஷேக் ஜெயித், ஷேக் மக்தூம், உனது கிருபையால் வந்தடைந்த அமீரகத்தின் மன்னர்களாகி இவர்களது சகோதரர் ஆகிய அனைவர்களையும் உனது கிருபையை புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த அமீரகத்திலும் அனைத்து இஸ்லாமிய நாடுகளிலும் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைப்படுத்துவாயாக. மகத்தான அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். மேலும் அவன் நமக்கு செய்த நியாமத்துகளுக்காக அவனுக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்துவான். தொழுகை நிலைநாட்டுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மனிதனை விலக்கிவிடும். என்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹஸாஇ வல் முன்கர். அல்லாஹ்வை மறக்காத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திக்ரு செய்யுங்கள். அதிகமான முறையிலே நீங்கள் செய்பவர்களை அல்லாஹ் நன்கிறான். ஆதலால் இவைக்குரிய கூலியை நிச்சயமாக நீங்கள் அடைந்தே தீருவீர்கள் என்று கூறி இந்த வார ஜும்மாவுடைய உரையை முடிவு செய்கிறோம். வாஹிதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.